பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். இவ்வாலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு எண் 222 1 முதல் 5 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 222 1 முதல் 5 கவிகளை பாடுவோம். நெஞ்சே விழித்து பாடு, உன் கர்த்தரை கொண்டாடு, நல்லீவு யாவும் தந்தார், நரரே காத்து வந்தார் என்ற 222 ஞானப்பாட்டை பாடுவோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாக கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் நாடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் மூலம் ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி பரிசுத்தமாய் நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திருள்ள வேண்டுமென்று எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட சங்கீதம் 71 சங்கீதம் 1 முதல் 15 வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 71 1 முதல் 15 வசனங்களை மாறி மாறி வாசிப்போம்.
கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்ச்சி நிறைச்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமைகளுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாய் இராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும். என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். சேர்ந்து வாசிப்போம். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறிவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணமாக தேவாராதனை முறைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனை எண் 191 பாடுவோம். என்னையே நானந்தம் என்னையே நானந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்ற 191வது கீர்த்தனையை பாடுவோம். என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினதாலே, நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. பெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே, மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம்
மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 12வது ஞாயிறாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரக்கூடிய 12வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். கடவுளே என்னை விடுவே தாருளோ, எனக்கு சகாயம் செய்ய விரைந்து வாரோ. பெரிய காரியங்களை நீ செய்தே, கடவுளே உமக்கு நிகரானவர் யார்? ஏன் வாய் உமது நீதியையோ நாள்தோறும் உமது ரட்சிப்பையோ மறவேக்கோ. அவற்றை என்ன முடியாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதா காலங்கள் இருக்கிறபடியே ஆமென். அன்புக்குரியவர்களே, பராபரனிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து இந்த நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக எங்களை கிருபையுள்ளவராகிறோம். கர்த்தாவே, நாள் மெய்யான விசுவாசமும் சுத்த இறுதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யபடி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தோம். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமேன். இரக்கமுள்ள பராபரன் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 2வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக. my God,
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. வல்லமை இரக்கமுள்ள பராபரனே, உம்முடைய இரக்கமுள்ள கிருபையுள்ள வர காரணமாக உமது அடியார் உமக்கு உண்மையும் உத்தமான ஊழியம் செய்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நமது வாக்குறுதிகளின் பலனை பெறுவதற்கு யாதொரு தடையுமின்றி முன்னேறி செல்ல அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 12வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் முடிய. ஏசாயா 29 18 துவங்கி 21 முடிய. இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள். ஏசாயா 29 18 முதல் 21 வசனங்கள். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியன் அற்று போவான், சக்கந்தகாரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாயவாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆமேன். மகிமையுள்ள கர்த்தரே தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதி அது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 வரை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 வரை. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாயிருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அது அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, அன்றியும் ஒழிந்து போவதே மகிமையுள்ளதாயிருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே என்பதே. வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திடமளித்து காப்பாராக. ஆமேன். சுவிசேஷம் விசுவாசிக்கிற எவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ வல்லமை. கடவுள் வந்து உங்களை ரட்சிப்பா. அப்போது குருடருடைய கண்கள் திறக்கப்படும், செவிடருடைய செவிகளும் திறக்கப்பட்டு போ. Hallelujah.
அந்தபடி அந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது தூய மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 37வது வசனம் முடியும். மார்க் 7வது அதிகாரம் 31வது வசனம் துவங்கி. மறுபடியும் இயேசு தீரு சீதோன் பட்டணங்களுடைய எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கபோலினுடைய எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவனிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவளுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர் அவளுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துல பிதாவாகிய அபிரகாமை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக ஒப்புவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இங்கே 3ஆம் நாள் மருத்துவ தொழித்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துல பிதாவாகிய அபிரகாமுடைய வாழ்வு பெற்றிருக்கிறார். அடுத்த சின்னோரி மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசனோட ஐக்கியமும் மன்னிப்பும் மாம்ச வைத்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத வேலை இது. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடியவர்கள், திருமண நாட்களை காணக்கூடியவர்கள், விசேஷமாக சரீரத்திலே ஜீவனை சுகத்தை பெற்ற மக்களுக்காக நாம் நன்றி செலுத்தக்கூடிய நேரம் இது. கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக ஞானப்பட்டு புத்தகத்திலே 250 ஞானப்பட்டின் முதல் சரணத்தை ஜப நிலையிலிருந்து பாடுவோம். ஆயனில் 100 வாயு நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாகும், அவைகளால் துதித்து ஓயா துணியாய் பாடுவேன். 250 ஞானப்பட்டின் முதல் சரணத்தை ஜப நிலையிலிருந்து பாடுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் அளித்த ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவராக நீதாமே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நீர் கொடுக்கக்கூடிய சகலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். விசேஷமாக நேற்று தினத்திலே தனது பிறந்த நாளை கண்ட கள்ளக்குறிச்சியில் உள்ள சச்சிதானந்தம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற நாட்களிலே ஆண்டவராக இந்த கிருபை தாங்கட்டும், வழி நடத்துங்க, பாதுகாப்பி அவர்களுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக 16ஆம் தேதி தனது பிறந்த நாளை கண்ட எப்சிபா ஷேரன் ரிச்சிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவருடைய பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட அநேக பிறந்த நாட்களை கண்டு சரீரத்தில் ஜீவனின் சுகத்தை பலத்தையும் கொடுத்து ஆண்டவராக கிருபையிலே வாழ்வதற்கு உதவி செய்யுமா கேட்கிறோம். விசேஷமாக 22ஆம் தேதி தங்களுடைய திருமணாலை காணக்கூடிய 13வது திருமணாலை காணக்கூடிய ரினி ஐசக் தம்பதியருக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும்,
ஆண்டவராக நம்மை கொடுக்கப்பட்டிருக்கூடிய அருமையான குழந்தை நேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தை சுகத்தை பலத்தை கொடுத்து ஆண்டவராக இந்த கிருபையிலே வாழ்வதற்கு உதவி செய்தலும். அதே போலவே ஜேம்ஸ் கனகராஜ் ரூத் ஃப்ளோரா தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிதாமே 22ஆம் தேதி தங்களுடைய திருமணத்தை காணும்போது ஆண்டவராக உமது நிறைவான ஆசீர்வாதம் அவளோடு கூட தங்கியிருக்கணுமா கேட்கிறோம். அது ஆசீர்வாதத்துடைய கரம் தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பியார்களும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நிதாமே நாங்கள் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஆல்பர்ட் சாலமோன் அவர்கள் சரீரத்தில் சுகத்தை பலத்தை பெற்று தன்னுடைய வீடு திரும்புவதற்கு நீ உதவி செய்திருக்கின்ற பொள்ளாச்சியில் உள்ள அந்த அருமையான குடும்பத்தை நீ பாதுகாத்தலும், விசேஷமாக அவருடைய சரீரத்திலே சுகத்தை பலத்தை தந்தலும், இருக்கக்கூடிய எல்லா விதமான சுகவினங்களை நீக்கி போடும். சிஎம்சி வேலூரிலிருந்து சுகபலத்தோடு ஆண்டவராக நிதாமே அந்த அருமையான குடும்பத்தினை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நிதாமே அதே போலவே ரோசி வினோத் அவருடைய பேரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். 2 மாத குழந்தை வரக்கூடிய 21ஆம் தேதி இறுதிய ஆபரேஷன் செய்வதற்காக MML அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அருமையான மகன் சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும், குழந்தையை சுற்றிலும் வேலியடித்து மருத்துவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அது கிருபை தாங்க வேண்டுமாய் கேட்கின்றோம். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக இது கிருபை தாங்கட்டும். திருமதி ராஜகுமாரி விமலநாதன் அவர்களுக்காகவும் மங்களம் வில்லியம்ஸுக்காகவும் லதா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே உமது பரிபூர்ணமான கரத்தை நீட்டி சுகத்தை கொடுத்து வழி நடத்தி பாதுகாக்க வேண்டுமாய் கேட்கின்றோம். அருமை சகோதரர் நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக ஆலய பணிகளை செய்யும் போது உமது கிருபை தாங்கட்டும். வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உமது ஆசீர்வாதத்துடைய கரம் நீட்டப்படட்டும். அதே போலவே பிரேமா டேனியல் அவருடைய கணவர் பெனட் டேனியலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். 80 வயது கொண்ட அந்த அருமையான சகோதரருக்கு ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து குடும்பத்துக்கு நீ ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு தகப்பனாக நீ வைக்க வேண்டுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமதி ஞான செல்வம் மாணிக்கம் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். முழங்காலில் இருக்கக்கூடிய வலிகளை நீக்கி போட்டு உமது ஆலயத்தை தேடி வருவதற்கு அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இந்த கரம் கூட இருக்கட்டும், ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கலாம். ஆண்டவராக நிதாமே சத்தியசேகரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிதாமே அருமையான அவருடைய மனைவி 17ஆம் தேதி தனது 70வது பிறந்த நாளை காணும்போது ஆண்டவராக இந்த ஆசீர்வாதம் அவளை வழி நடத்தட்டும், பாதுகாப்பார்களும். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக அருமையான ஐயா தன்ராஜ் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். டேனியல் தங்கப்பிரகாசம் நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பாப் லாசரஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். டாக்டர் கனகராஜ் ஜேம்ஸ் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சாம் வி ஐயா சாமி அவர்களுக்காகவும் டாக்டர் ஜெயபால் அவர்களுக்காகவும் திருமதி பாக்கியன் ஜேம்ஸ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வயதான காலத்திலே நீ உற்ற துணைவராக இருந்தது ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே சச்சிதானந்தம் அவருடைய மனைவிக்காக, அவருடைய மகளுக்காக, அவருடைய பேத்திக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். கிறிஸ்டோபல் தேவியா அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ராக்ஸ்டன் ஈயனுக்காகவும் பிரான்ஸ்டன் ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை ஆண்டவராக ஆசுவத்திலும் அதே போல பிரார்த்தனா சாம் அவருடைய அருமையான பிள்ளைகள் கரனுக்காக கெல்லிட்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிதாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆகாரத்தை ஔஷதமாக மாற்றி குழந்தைகள் நாளுக்கு நாள் ஆண்டவராக கிருபையிலே வளர்வதற்கு உதவி செய்தலும். விசேஷமாக கெசியாவுக்காக, ஜோகனுக்காக, சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகளை ஆண்டவராக கொடுத்து உமக்கு நேராக இந்த பிள்ளைகளை வளர்த்து தருகின்றோம். ஜோன் சில்வியா பிரேமலூது சாமி அவளுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஜேடி நிர்மலா அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி போடுவோமாக கேட்கிறோம். விசேஷமாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உமது கருத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவள் ஒவ்வொருவரையும் உமது ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எனக்கு சித்தமுண்டி நீ சுத்தமாக என்று சொல்லி இந்த சுகமாக்கக்கூடிய ஞாயிறிலே ஆண்டவராக நீதாமே பெருத்த ஆசுவாத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். நான் கேட்டதையும் கேட்க மறந்தமான சொல்லமான ஆசுவாத்தை சம்பூர்ணமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்தணுமா. நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசுவத்து காப்பாராக. ஆமேன். மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் கர்த்தருடைய செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 246 பாடுவோம். எனது ஆத்துமாவே வெளியே உட்கருத்தாக மகிமையுள்ள கர்த்தாவை புகழ்வாயாக. கீதங்களே என் சுரமண்டலமே போற்ற விழிப்பீர்களாக என்ற 246 ஞானப்பாட்டை பாடுவோம்.
கர்த்தரை போற்றுவினோதமாய் உன்னை சிருஷ்டித்தார். மேத்த அதிசயம் மீட்பினார் உன்னை ரட்சித்தார். உன்னை தாமே தமது கைகளிலே ஏந்தியா நோக்கிறகித்தார். கர்த்தரை போற்று அனைத்தையோ சிறுகமாய்த்தார். உன்னை காப்பாற்றி சுகத்தை தந்தரவனாய்த்தார். மோசத்திலே சேட்டைகளோலவரே உன்னை எப்போதும் மறைத்தார். கர்த்தரை போற்று அன்பாய் உன்னை ஆசீர்வதித்தார். நேசவாய் கால்களை பாய்ச்சி உன்மேல் வரவேட்டார். கர்த்தரின் கை வல்லது என்று நினை தயவாய் உன்னை சந்தித்தார். கர்த்தரை போற்று என் உள்ளமே ஜாக்கிரதையாக. சகல சிருஷ்டியும் அவரை போற்றுவதாக. ஆத்துமாமே உன் உபகாரியே போற்ற மறந்திராயாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பிடித்தருகே வாசிக்கேட்ட சுவிசேஷ பகுதியை மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 31வது வசனம் துவங்கி. மறுபடியும் இயேசு தீரு சீதோன் பட்டணங்களுடைய எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கபோலியினுடைய எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாங்க என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் பேசினார். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவளுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவளுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இயேசுவே ஓமாய் ஞானிதான் உள்ளங்கனியுமே கண்ணார ஓமாய் காணுங்க பரமானந்தமே நீ நம்பிக்கையா
நீ சாந்தமுள்ள மாந்தர்க்கு சந்தோஷம் ஏகுவே. கேட்போர்க்கும் தேடுவோர்க்கும் நீ ஈவினை நன்மையோ கண்டாடைந்தோரின் பாக்கியசி யா சொல்ல முடியோ. இயேசுவே எங்கள் மூர்த்தியோ பேரின்பமும் நீரே எப்போதும் நித்திய காலமோ நீரெங்கள் மாட்சியே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்க தேவரே, எங்களுடைய பசுத்த வசனத்தை பசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, விசுவாசிகளே, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஞாயிறு ஒரு விசேஷித்த விதமான ஞாயிறு. என்ன ஞாயிறு என்று சொன்னால் ஹீலிங் சண்டே, சுகமாக்கக்கூடிய ஞாயிறு என்று சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பெயர் உண்டு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு பெயர் உண்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 12வது ஞாயிற்றுக்கிழமைக்கு ஹீலிங் சண்டே, சுகமாக்கக்கூடிய ஞாயிறு. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா திறக்கப்படும் ஞாயிறு, திறக்கப்படுவாயாக ஞாயிறு என்று சொல்லி எப்பத்தா என்று சொல்லப்படுகிறது. எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவாயாக. இன்னைக்கு உள்ள கேப்ஷன்ல பார்த்துருப்பீங்க, இயேசுவினுடைய தாய்மொழி என்ன, உங்களுடைய மதர் டங் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ல கேள்வி கேட்குறாங்களே, அதை போல இயேசுனுடைய மதர் டங் என்ன, இயேசு என்ன மொழி பேசினார், பவுல் என்ன மொழி பேசினார், பேதுரு என்ன மொழி பேசினார், இயேசு என்ன மொழி பேசினார், இயேசுனுடைய அப்பா என்ன மொழி பேசினார், இயேசுடைய அம்மா என்ன மொழி பேசினார் என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு அரமேய மொழியில தான் பேசினார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக வார்த்தைகள் உண்டு. என்ன வார்த்தைகள் என்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது வசனத்திலே இயேசு பிள்ளையினுடைய கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அப்போ தலித்தா கூமி என்பது என்ன அர்த்தம்னு சொன்னா, அரமேய மொழியில எழுந்திரு. அப்போ இன்னைக்கு உங்க வீட்டில் யாராவது பிள்ளைங்க படுத்து தூங்கிட்டு இருந்தா, இல்லை உங்க வீட்டில் யாராவது எழுந்திரின்னு சொன்னா தலித்தா கூமி அப்படின்னு சொல்லுங்க, எல்லாம் எழுந்திரி அப்படின்னு சொல்லுங்க. அப்போ எழுந்திருவாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 34வது வசனத்துல எப்பத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இயேசு வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த மார்க்கு தான் இப்படிப்பட்ட அநேக அரமேய மொழிகளை சொல்லுவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34வது வசனத்துல வாசித்தார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. 9வது மணி நேரத்தில் இயேசு எலோகி எலோகி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த மார்க்கு அநேக வார்த்தைகளை சொல்கிறார். தலித்தா கூமி, எப்பத்தா, எலோகி, ஏலி ஏலி லாமா, இதெல்லாம் அரமேய மொழி. எப்படி இந்த அரமேய மொழி வந்தது? பழைய ஏற்பாட்டு புத்தகம் எபிரேய மொழி, புதிய ஏற்பாட்டு புத்தகம் கிரேக்க மொழி. இந்த அரமேய மொழி எப்படி வந்தது என்று சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தக்கூடிய எபிரேய பாஷைக்கும் கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த யூதர்கள் பேசின எபிரேய பாஷைக்கும் வித்தியாசம் இருந்தது. எப்படி தமிழ், சென்னை தமிழ், கோவை தமிழ், மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ் என்று சொல்கிறோமோ, அதே போல ஒவ்வொரு ஏரியாவில் அவர்கள் பேசின அந்த எபிரேய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு விதமான ஸ்லங் என்று சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசங்கள் இருந்தது. கிறிஸ்துவும் பவுலும் இந்த எபிரேய பாஷையில் தான் பேசினார்கள். அதற்கு அரமேயா பாஷை என்று சொல்லி, அதாவது சீரிய தேசத்து பாஷை என்று சொல்லி அதுக்கு பெயர். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 37வது வசனமும்,
இதற்கு இணையான பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 29 31 வசனம். இது ரெண்டும் ஒரே பகுதியை தான் சொல்லுகிறது, இணையான பகுதி. 31வது வசனம் சொல்லுது, இயேசு தீரு சீதோன் பட்டணங்களுடைய எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கபோலி எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலின் அருகே வந்தார் என்று பார்க்கின்றோம். நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா, தெக்கப்போலிஸ் என்று சொல்வது 10 பட்டணங்கள் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். இப்போ நம்ம வாசித்தோம் அந்த பகுதி, இயேசு தீரு சீதோன் பட்டணங்களுடைய எல்லைகளை விட்டு, அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலி எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார். இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா, இப்போ சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்லணும், சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும். அந்த காலத்தில் 12 மணி 14 மணி நேரம் ஆகும். இப்போல்லாம் 8 மணி நேரம் 7 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த சூழ்நிலையில் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து மதுரைக்கு செல்லுனா எப்படி சுற்றிக்கிட்டு போவோமோ அதே போல் இயேசு தீரு சீதோனுடைய எல்லைகளை விட்டு தெக்கப்போலினுடைய வழியாக கலிலேயாவுக்கு போனார். தீரு சீதோன்லேருந்து கலிலேயாவுக்கு நேராக போயிருக்க முடியும், ஆனால் தெக்கப்போலி வழியாக இவர் வரும்போது, அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னேன், சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறத விட்டுட்டு சென்னையிலேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து மதுரைக்கு வருவதை போல இப்படிப்பட்ட குறைஞ்சபட்சம் இந்த சுற்றி கொண்டு போனதுனால 8 மாதங்கள் இயேசு இந்த பகுதியை சுற்றி நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 8 மாசம் நடந்திருக்கணும். இப்ப 7வது அதிகாரம் 34வது வசனமும் 8வது அதிகாரம் 14வது வசனம் வாசித்தா, இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, 8வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மார்க் 7:34, வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று சொல்லி அர்த்தமா. எவ்வளவு ஒரு ஆழ்ந்த கவலை இருந்தா, மனதுல பாரம் இருந்தா பெருமூச்சு விடப்பட்டிருக்கோ. இந்த பெருமூச்சு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய மூச்சு விடுறோமே, அந்த பெருமூச்சு. இந்த பெருமூச்சு எந்த அளவுக்கு இயேசுனுடைய மனதை பாதித்திருந்தா இந்த பெருமூச்சு வந்திருக்கும். 3 காரியங்களை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். முதலாவது காரியம், நாம் கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவைகள். இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவைகள். யூதருக்கும் யூதயா தேசத்துக்கு மட்டும் கிறிஸ்து வரல. இயேசு கிறிஸ்து ஏதோ யூதருக்கோ யூதயா தேசத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் வரல என்பதற்காக தான் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்கின்றார். நீ நினைக்கிறப்பா ஏதோ இயேசு யூதர்களுக்கு மட்டும் வந்ததாக நினைக்கின்றாய், இல்ல. இதைதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 11:21, கொரோசேனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்கள் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஆகவே இயேசு அனைவருக்குமாக தான் இந்த உலகத்திலே மீட்பை சம்பாதிக்கும்படி வந்தார். இயேசு தேவைப்பட்டா எல்லாத்தையும் திறப்பார். இயேசுனால திறக்க முடியாதவைகள் எதுவும் இல்லை. முதலாவது காரியம், ஒரு 8 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள. முதலாவது காரியம், யாத்ராகமம் புத்தகம் 14வது அதிகாரம் 16, 21 வசனத்தை வாசித்தா, இயேசு தண்ணீருக்காக போராடக்கூடிய மக்கள் மத்தியில முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருந்ததுனால ஜனங்கள் பிரயாணப்பட்டு போக முடியல. பின்னாடி பார்வோனுடைய சேனை. அப்போது கடவுள் என்ன செய்கிறார், சிவந்த சமுத்திரத்தில் இஸ்ரேல் மக்கள் கடந்து செல்ல ஒரு பாதையை திறக்கின்றார். அதனாலதான் சொல்லுவாங்க, விளையாட்டா சொல்லுவாங்க, கடல் மீது பாலத்தை கட்டி நடந்து சென்ற சமுதாயம் சந்ததி நாமல்ல,
கடலை 2ஆக பிளந்து நடந்து சென்ற சந்ததி நாம். கடலை 2ஆ பிளந்து சென்ற சந்ததி நாம். ஆகவே தேவைப்பட்டால் கடவுள் கடலையும் 2ஆக திறப்பார். யாத்திரா புத்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தா, ஜனங்க தண்ணி வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஓரேப்பில் ஜனங்கள் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லும்போது ஓரேப்பினுடைய கண்மலையை கர்த்தர் திறந்து தண்ணீர் தடாகத்தை உருவாக்கி ஜனங்கள் குடிப்பதற்கு கொடுக்கின்றார். 3வது காரியம் எதை திறப்பார்? முதலாவது சமுத்திரத்தை திறக்கின்றார், பாதையை உருவாக்குகின்றார். 2வது காரியம் ஓரே கண்மலை திறந்து தண்ணீரை கொடுக்கின்றார். 3வது காரியம் என்னாகமம் புத்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்தா, கர்த்தருடைய ஜனத்தை சபிப்பதற்காக ஒரு தீர்க்கதரிசி போகின்றான், பீலேயாம். அவனுடைய கண்களை கர்த்தர் திறக்கின்றார். நீ செய்யறது தப்பு என்று சொல்கின்றார். அவன் ஏறி சென்ற கழுதையினுடைய வாயை திறக்கின்றார் பேசும்படியாக. 4வது காரியம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல கர்த்தர் ஏசாயாவுடைய கண்களை திறந்தார். ஆலயம் முழுவதும் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்ததை கண்டார். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே 5வது குறிப்பாக பார்க்கின்றோம். ஏசாயாவுடைய வாய்களை திறந்தார். யார் என் காரியமாய் போவார்? எனக்காக யார் போவார்? எனக்காக யார் பேசுவார்? இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லக்கூடிய ஏசாயாவுடைய வாய்களை திறந்தார். இதே 50வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தா, ஏசாயாவுடைய காதுகளை செவிகளை திறக்கின்றார். கடவுள் செவிகளை திறக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் இதெல்லாம் முன்னாடி சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் எதுவும் திறக்க மாட்டாரா என்று சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 69வது வசனத்தை வாசித்தா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லும் போது, எனக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும் என்று சொன்னதுனால வாய் ஊமையாய் மாறினான் சகரியா. இந்த குழந்தைக்கு இட வேண்டிய பெயர் என்ன என்று சொல்லும் போது, எழுது பலகையை வாங்கி யோவான் என்று சொல்லும் போது, கடவுள் சகரியாவுடைய வாயை திறக்கின்றார். கடவுள் வாயை திறக்கின்றார். ஓசனா என்று சொல்லி பாடிக்கொண்டு செல்லும் போது அதிகாரிகள், பரிசேயர், மூப்பர், அண்ணா, காயபா என்று சொல்லக்கூடிய மக்கள் சொல்கின்றார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 40வது வசனத்துல, லூக்கா 19:40, நீங்க பேசலன்னா இந்த கல்லுகள் வாய் திறந்து பேசும் என்று சொல்கின்றார். ஆகவே தேவைப்பட்டால் கர்த்தருக்கு கழுதையும் பேசும், கல்லும் பேசும். கடவுளுக்கு தேவைப்பட்டா கழுதையும் பேசும், கல்லும் பேசும். இது இயேசுவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவன் மேல் மனதுருகி அவனை சுகமாக்குகின்றான். 2வது காரியம், இந்த காது கேட்காத இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் உண்டு. காது கேட்காத என்ன? அவனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. காதும் கேட்காது, வாயும் பேசாது. அவன் தன்னை முழுவதுமாக இயேசு பரிசோதனை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தான். தன்னை முழுவதுமாக பரிசோதனை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தான். எப்படி பரிசோதனை செய்யப்படுகிறது என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால், 7வது அதிகாரம், அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவனுக்கு கொண்டு வந்து அவன் மேல் கையை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்போது அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், ஜனத்திலிருந்து செப்பரேஷன், தனியாய் பிரிக்கின்றார். அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து காதுக்குள்ள விரலை வைக்கின்றார். உமிழ்ந்து என்று சொன்னால் எச்சைய துப்பி அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, ஆகவே இயேசு அவனை தனியாக பிரித்து எடுக்கின்றார். காதுக்குள்ள விரலை வைக்கின்றார், உமிழ்கின்றார், நாவை தொடுகின்றார். மக்களிடத்திலிருந்து அவனை தனியே அழைத்து போக அவன் சம்மதித்தான்.
இல்லைங்க என்னை தனியாலாம் கூப்பிட்டு போகாதீங்க, என்ன இந்த இவங்களோடயே என்னை வச்சிருங்க, இவங்க தான் என்ன கூப்பிட்டு வந்தாங்க, அவங்களும் கூட இருக்கட்டும், அவங்களையும் வர சொல்லுங்க உள்ள. கிறிஸ்துவனிடத்துல தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு மனிதன். இயேசு தன்னை முழுவதுமாக தொடுவதற்கு. யாராவது வந்து உங்க காதுக்குள்ள விரல விட்டா சும்மா இருப்பீங்களா? காதுக்குள்ள எல்லாம் விரல விடாத. இல்லை காதை பிடிச்சி தொங்குனாலுமே அந்த சின்ன பிள்ளைங்க இந்த காதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம், அதை விட தள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இயேசு காதுக்குள்ள விரல விட்டு, சரி அதாவது பரவாயில்ல, எச்சையை துப்பி, என்னங்க எச்செல்லாம் துப்புறீங்க மேல, இப்போ நாவை தொட்டு, யாராவது உங்க கையை தொட்டாலுமே என்னங்க போய் யாராவது நாவை தொடுவாங்களா? இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கூட என்ன செய்வார்னா, ஸ்டெரிலைஸ் பண்ண ஒரு பெரிய ஒரு கரண்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பார், அதை வச்சு தான் நாக்கை தொடுவார். இல்லை நாக்கை பிடிச்சி இழுக்கணும்னு சொன்னாக்கா அந்த ஸ்டெரிலைஸ் பண்ண அந்த துணியை வச்சு தான் நாக்கை பிடிச்சி இழுப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னை முழுவதுமாக தொடுவதற்கு அவன் சம்மதிக்கின்றான். ஏன்? அவனால பேச முடியாது, கேட்க முடியாது. இவனை போல பேச முடியாமல் நீ இருந்தா, பதில் சொல்ல முடியாமல் நீ இருந்தா, வேதம் வாசிக்க முடியாமல் நீ இருந்தா, பாடல்கள் பாட முடியாமல்படி நீ இருந்தா, ஜெபம் செய்ய முடியாதபடி நீ இருந்தா, நற்செய்தி கூற முடியாதபடி நீ இருந்தால், கடவுள் அருளிய நன்றிகளை சாட்சி கூற முடியாமல் நீ இருந்தா, நீ அடைக்கப்பட்டிருக்கின்றாய் என்று சொல்லி அர்த்தம். கேட்க முடியாதபடி, ஆலயத்தினுடைய ஆலய மணி ஓசை கேட்க முடியாதபடி, திருச்சபையினுடைய தாயினுடைய தேவையினுடைய குரலை கேட்க முடியாதபடி அடைக்கப்பட்டிருந்தா, இன்று கிறிஸ்து இவைகள் அனைத்தையும் திறப்பார், உன்னை திறப்பார். உனக்கு சொல்லுகின்றார் எப்பத்தா. முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு பகுதியை கற்றுக்கொண்டோம். இரண்டாவது காரியம் இந்த கொன்னை வாயுடைய செவிடனாயிருந்த மனிதனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த மனிதனை கொண்டு வந்த மக்களிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்வோம்? அவளிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்வோம்? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் இவருக்கு சரீர சுகவீனம் இருக்கு, தயவுசெய்து அவளுக்கு உதவி செய்யுங்க. அப்படி மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, ஒருவேளை நீங்க சரீரத்தில் சுகவீனமா இருக்கிறீங்க, உங்க உடம்புல ஒரு வியாதி இருக்கு, ஏதோ ஒரு வியாதி இருக்கு. உங்களுக்கு பல்வேறு மக்கள் அறிவுரை சொல்லுவாங்க, அந்த டாக்டரை போய் பாருங்க, இந்த டாக்டரை போய் பாருங்க, இந்த டாக்டரை போய் பாருங்க, அந்த டாக்டரை போய் பாருங்கன்னா பல்வேறு. யாராவது ஒருத்தர் நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அந்த டாக்டர் எனக்கு தெரியும், அந்த டாக்டர் உங்களுக்கு நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட உங்களை கூட்டிட்டு போனவங்க யாராவது இருக்காங்களா? உடனே நீங்க திருப்பி பார்த்து கேட்பீங்க, நீ அப்படி ஏதாவது கூப்பிட்டு போயிருக்க? நிறைய பேரை கூட்டிட்டு போயிருக்கேன். பஸ்ஸுக்கு காசு போட்டு திருச்சி வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கேன், கண் ஆஸ்பத்திரிக்கு. ஏன்னு சொன்னால், ஒரு அருமையான சகோதரர் கண்ணு தெரியல, அவர் கோயில் பணிகளை செய்து கொண்டிருந்தார். அவருடைய பரிதாப நிலையை பார்த்து நான் திருச்சிக்கு போகக்கூடிய நாளில அவரையும் வாங்கன்னு சொல்லி கூட்டிருப்பேன். அதே போல ஒரு அம்மா, பூ விற்கிற அம்மா, அவருடைய இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான டாக்டர் இருக்காங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவரிடத்துல அப்போ அவங்க கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் சீஃபாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அந்த அம்மாவை நீங்கள் வாங்க, அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் அவர்கிட்ட பார்த்து, எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? அதை தான் ஆண்டவர் கேட்கின்றார். அந்த மனிதர்களிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசுனிடத்துல, இந்த மருத்துவர்களிடத்துல கூட்டிட்டு போனதை விட இயேசுனிடத்துல கூட்டு கொண்டு போக வேண்டும். அதனால்தான் 32வது வசனம் சொல்லுகிறது, வசனம் 32, அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை இயேசுனிடத்துல கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஐயா, நீங்க கையை வச்சா சுகம் கிடைக்குது ஐயா, தயவுசெய்து இவனை நீங்க சுகமாக்குங்களேன். உங்க கை ஒரு அற்புதத்தினுடைய கை, ஒரு ஆசீர்வாதத்துடைய கை. அதனால்தான் இயேசுடைய கைகளில குழந்தைகளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. இயேசு அவர்களை தொட்டு அரவணைத்து ஆஸ்வதித்தார். இயேசுனிடத்துல
நடக்க முடியாத இருந்தான் ஒரு மனுஷன், திமிர்வாதக்காரன். 4 பேர் சுமந்து வந்து வீட்டினுடைய கூரையை பிரித்து இயேசுனுடைய இருக்கக்கூடிய இடத்துல இருந்தார்கள், நல்ல 4 நண்பர்கள். அப்படிப்பட்ட இயேசுனிடத்துல கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் உன்னை இந்த நாளில் வைத்திருக்கின்றார். அட போங்க, எனக்கே யாராவது கூட்டு போனா நல்லா இருக்குமா நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வந்து என்ன போய் கூட்டு போக சொல்லுங்க. நீங்க கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பா. இதைதான் கிறிஸ்துவனிடத்திலே அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொண்டாங்கன்னா பரிதாபமா ஆவலோடு நீங்க உதவி செய்யுங்கள் என்று சொல்லுங்க. நாமும் பிறருக்காக வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் முதல் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். 3 காரியங்களை நம்ம நாளில் பார்த்தோம். 1, இயேசுனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. 2வது, அந்த மனிதனிடத்திலிருந்து சுகமாக்கப்பட்ட அந்த மனிதனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. 3வது, அந்த மனிதனை அழைத்து கொண்டு வந்த மக்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. நீங்கள் எதை செய்கின்றீர்கள்? அந்த வசனம் கடைசி அந்த அதிகாரத்தினுடைய பகுதி சொல்கிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி இயேசு செய்தார் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது 36வது வசனம், அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் கட்டளையிட்டா, ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களை கட்டளையிட்டாலோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தப்படுத்தினார்கள். ஏனென்று சொன்னால், சொல்லாம இருக்க முடியல, அவர் செய்ததை என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தின மக்கள். திறக்கப்படுவாயாக. இந்த நாளிலே எது உனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது? உன்னுடைய பிரச்சனைகள் என்ன? கர்த்தரிடத்தில் சொல், கர்த்தர் அவைகளை திறப்பார். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, மீண்டுமாக ஆண்டவராக நீதாமே எங்களுக்காக எல்லாவற்றையும் திறக்கக்கூடிய ஆண்டவர், தேவைப்பட்டால் கழுதையினுடைய வாயன் திறக்கக்கூடிய ஆண்டவர், தேவைப்பட்டால் கல்லுகளையும் பேச வைக்கக்கூடிய ஆண்டவர், எங்களுக்கு தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே யாரொருவர் இந்த நாளிலே தங்களுக்காக திறக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவருடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் திறந்து வெளிப்படுத்தி சரீரத்திலே சுகத்தை பலத்தை கொடுத்து இந்த சுகமாக்கக்கூடிய ஞாயிறில், இந்த ஹீலிங் சண்டேல அவர்கள் பரிபூர்ணமான சுகத்தை பெறுவதற்கு உதவி செய்தலாம். எந்த இடங்களில் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல நீ தொட்டு சுகமாக்கும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தும் சதா காலத்திலும் உங்கள் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கள் ஞாயிறு பள்ளியிலே நீங்கள் பங்கு பெற முடியும். இன்று ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 13வது ஞாயிற்றுக்கிழமை. அனைத்து காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணமாகவும் நம்மையும் நம்முடைய காணிக்கையையும் படைப்பதற்கு ஆரம்பமாக
ஞானப்பாட்டு 264 ஞானப்பாட்டை 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 264 1 முதல் 4 கவிகள். கர்த்தாவை நம்புவாரே ஓர்காலம் கைவிடார், பொல்லாரின் சீருமாறே வீணாக்கி போடுவார். சன்மார்க்கரே பலத்த கையால் தயாபரர், ரட்சித்து தாழ்ச்சியற்ற அன்பாய் விசாரிப்பார் என்ற 264வது ஞானப்பாடலை பாடுவோம்.
மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் மீது கருணை கொண்ட ஆண்டவரே, இந்த சுகமாக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே யார் ஒருவர் தங்களுக்கு சுகவீனம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக உம்மிடத்தில் மன்றாடுகின்றார்களோ, எந்த பகுதியில் அவர்களுக்கு சுகவீனம் இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவராக உமது காயப்பட்ட கரத்திலிருந்து வழியக்கூடிய ரத்தம் ஒரு முறை சுகமாக்கட்டும். ஆண்டவராக நீதமை பெருமூச்சு விட்டு எங்களுக்காக எப்பத்தா என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்தணுமாங்களா. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டு கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாக உடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்திலும் அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதிகளில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், நாங்கள் எப்போது உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களும் உமது பரிசுத்தாவில் அவர்களை நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும் அவர்களும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளையும் தந்தலும், அநீதி என்று தெரியக்கூடியதை அவளை உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவளுக்கு உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்திலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விட்டு எப்போது உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதித்தரலும். விசேஷமாக எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதான மக்கள், குடும்பஸ்தர்கள், திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு உமது காத்தில் ஒப்படுகிறோம். விசேஷமாக எங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுகையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை அனைத்து பாவங்களையும் மன்னித்தரலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளை எங்களை விட்டு விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் உம்முடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசுவாதத்தால் எங்களை சந்ததி தலைத்துவங்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா. எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தி என்றுதார் எங்கள் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல இந்த பாட்டில் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் திரும்ப ரட்சத்துக்கொள்ளும். ராஜ்ய வல்ல மகிமையும் என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தாமத திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தாமத திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. மீண்டும் துதிப்பாடலாக ஞானப்பாட்டு எண் 11 பாடுவோம். கர்த்தரே காப்பாற்றும், ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேல் உம் முகத்தை வைத்து வீசும் ஒளியே என்ற ஞானப்பாட்டு 11 பாடுவோம்.
கர்த்தரே காப்பாற்றும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியாய் எங்களுக்கென்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியாய் கொடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பீர் ஜெபத்தை. ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வெளிப்படுத்தின சத்தியத்தின் மூலம் நாங்கள் ரட்சிப்பை பெறும் வழியை எங்களுக்கு காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் காட்டி அருளின வழியிலே நாங்கள் செம்மையாய் நடந்து மரணம் மட்டும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடைசியில் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பணிவுள்ள மனதோடு உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையை நாம் அனைவரோடும் வென்றிருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம். ஆமேன். பராமரிப்பு ஸ்தோத்திரம்.